வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது புது பலன்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த தசாபுத்தி பலன்கள் வரும்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார். அதுவும் பரணி நட்சத்திரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது உங்களுக்கு வந்து 2 அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் அதிபதி 3லும் நிறைய கம்யூனிகேஷன் தொடர்புகள், நிறைய வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம். மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் ஆனாலும் என்னென்னா 3-8 ஒரு 10 வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் மேலே ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த கலகங்கள் வந்து கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். யார் யார் வாய்க்கு எது கேட்பினும் நம்ம மெய்ப்பொருள் காட்பது அறிவுன்ற மாதிரி நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஸோ அதை ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க போது யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ யோசிங்க, ஓகேங்களா? ஸோ படப்படன்னு யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க சொல்லி ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள் வரும். ஏதோ கொடுக்கல் வாங்கல், ஆன்லைன் வியாபாரங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிறது. ஸோ 3ல் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சமாச்சாரம், ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இப்போது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ வீடு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், நம்ம வந்து அது பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4லே இருக்கும்பொழுது ஏதாவது வீடு லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமா, ஒரு லோனில் வந்து ஒரு வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ நடக்குமானால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ஒரு பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள், பக்கத்து ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான. 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சந்தேகங்கள், ஸோ கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், வெளிநாடு, தந்தையார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல் தான், நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. சொத்துக்கள் வாங்குவது, தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாங்கின நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 3ல் இருக்கும்போது 5ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனைங்கிறது நம்மளை தேடி வரும். தேவையில்லாத சந்தேகங்களாக நம்ம மனக்குழப்பங்கள் வந்து அதனால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையோ தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களையோ உள்ளுக்குள்ள வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து
ராகு தசாபுத்தி அதனால் ராகு வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போய் அது வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து வீடு விட்டு வெளியூருக்கு போய் சில பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து தாயார் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு தொழில் நல்ல ஏற்றுகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மட்டும் நல்ல சுமூகமாகவும் ஒரு சொத்து விற்பனைகள் புதிய சொத்துக்கள் வாங்குதல் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக வண்டி வாகனம் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்களும் நல்லாவே இருக்கும். பழைய வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 6ல் சந்திரனுடைய சாரத்தில் போகும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பழைய வழக்குகளில் வந்து விடுபட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பேசி பாருங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் கூட பேசினீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திற்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ இது வந்து தசாபுத்தி பலன் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தாங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்ரகிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 8ல் வக்ரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலன்கள் நடக்காது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களாக இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்ரகிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க சனி வந்து வக்ரமாகுது இன்றைக்கி வக்ரமாகுது அது ஆகிடும் இதாகிடும்னு சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மேஜராக வந்து வக்ரகிரகங்கள் எப்படி வேலை செய்யும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாகுது இல்லையா அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுப்போமே அப்போ தான் இந்த சனியுடைய விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலன் தரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது கடக ராசிக்காரர். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா இப்போ 8ல் சனி இருக்குது. ஸோ 8ல் சனி தான் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படுத்திடும் ரொம்ப பாடாப்படுத்திடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுங்க. இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தும். பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகம் நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடக லக்னமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாரத்தின் சனி வக்கரமாகுது பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்பாங்கன்னா கிடையாது. ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாரத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் அந்த வக்கரம். ஓகேங்களா? எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்கணும் அந்த வக்கரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும் சுக்கிரனாக இருக்கட்டும் ஒரு உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்கும் ஒழிய எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வக்கர கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ வக்கர கிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா நார்மலாக மற்ற நாள்லலாம் வந்து அது பலனே கொடுக்காது. சும்மா நியூட்ரலாக இருக்கும் போதே மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சூட்சுமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் போது வக்கர கிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது. உதாரணம் சொல்ல போனால் இப்போ சனி தசை நடக்குது எனக்கு சனி வக்கரமாகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும். இல்லைன்னா பாதிப்பே இருக்காது. நீங்கள் சனி உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க. ஒரு 3-4 கிரகம்லாம் வக்கரமாகனா அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அடமண்ட்டாக நிற்பாங்க. நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருப்பாங்க. அதனால் வக்கர கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பு. அதே மாதிரி திருமண பொருத்தத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு வக்கர கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது
அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு வக்ரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அதனால் வக்ரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது. அது கோச்சாரத்தில், அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்ரம் அடையும் போது தான் வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.